நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஜோக்கர் தம்பி நம்ம ஜில்லு அப்புறம் நமக்கு புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சா தெரியுமா அம்மாவாசனே நாங்க 4 பேருமே ஸ்குவாடா போயிட்டு சம்பவம் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த மேட்ச் போயிருக்கோம். இந்த பாருங்கடா இங்க 4-5 பேருக்கிட்ட இறங்குறானுங்க, கொஞ்சம் உஷாராயிருங்க, போட்டு கிட்ட போடானுங்க உங்களா என்ன. ஒருத்தம் கூட இறங்களா டேய் ஜோக்கர் தம்பி திரும்பி அங்க போடுறா ஒரு ஸ்குவாடா இறங்குது உருவா வண்டியை உருவா அந்த இடத்துக்கு இல்லை அம்மாவாசா நீ மட்டும் கில்ல அடிச்சா உன்னை துரத்தி அடிப்பேன். கில்ல அடிச்சிடாது அவ்வளவு சீக்கிரம். இப்போ நமக்கு முன்னாடி ஒரு பைப்புல கண்டுபிடிச்சிப்பா. ஐயோ அவன் கீழே விழுந்தானே, சரியான பைத்தியக்கார பைப்புலயா இருப்பான் போல. போயிட்டு பொசுக்கு கீழே விழுறான் பாருங்க போயிட்டு. அப்போதான் எங்க இருந்தோ வந்த இந்த அம்மா நமக்கு கீழே கொடுத்துட்டு போயிடுச்சு. ஏமா நீ நல்லா இருப்பம்மா, எங்கேயும் நம்ம பவுண்டி டோக்கன்ல நிறைய லூட்டு கிடைக்கும் நமக்கு. இதை எடுத்துட்டு இந்த பக்கம் 2-3 பேர் மேல இறங்கி ஓடினாங்க தெரியுமா. அந்த பைப்புல எங்க இருக்கானுங்கன்னு பார்க்கலாம். இல்லை யாருலே நீ இங்க படுத்துட்டு இருக்க, நீ தெரிய மாட்டேன் நினைச்சு படுத்துட்டு இருக்கியா. நாங்களும் சிவப்பு கலர்ல ரெட் காமிச்சுதான் காட்டி கொடுத்துருச்சு. பைப்புல பாவம் நாம சேஃபான பிளேஸ்ல இருக்கோம், யாருக்கும் தெரிய மாட்டோம். எட்டாங்க அந்த பக்கமா காமிச்சிருந்தா நம்மள எச்சாட்டம் அடிக்க முடியாது அப்படின்ட்டு நம்பிக்கையில பைப்புல படுத்திருந்தான். ஆனா நம்ம தான் தலைமையில அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டுமே. எங்கடா இங்க இருந்தவன காணோம். ஐயோ மறந்தே போயிட்டான். வேற ஒருத்தன் ஓசிக்கல கூட அடிக்க முடியும். நான் ஸ்போர்ட்ல ரொம்ப நாள் ஆச்சு ஸ்கோர் விளாண்டா, அதனால மறந்தே போயிட்டேன். ஆனவா எப்படியாச்சும் அந்த கில் எனக்கு கிடைக்க வச்சிடா, நீ நல்லா இருப்ப. அந்த எவனாச்சும் இருக்கானா பார்க்கலாம். ஒரு பைப்புல நிக்க தலைவன் இன்னொருத்தன் அடிச்சுட்டு அவனோட லூட்டு போட்டியில இருந்து லூட்டு பொடிக்க இருக்கான். ஐயோ தப்பிச்சிட்டானே, போட்டாம்பா க்ளோவால் வேற போட்டு தப்பிச்சிட்டாம்பா. இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம ஒரு கில் அடிச்சு வந்துருமா ஸ்டார்டிங்ல இங்க படுத்திருந்தானே, கில்லாச்சு கிடைக்கணும்னு நினைப்போம். ஐயோ கிடைச்சிருச்சுப்பா, ஆண்டவன் இருக்காண்டா. அந்த கில்ல எனக்கே கிடைக்க வச்சுட்டான் பாரு, ஆண்டவன் நல்லா இருப்பான். அப்புறம் நம்ம ஜில்ல வேற யாரோ கீழே இருந்து அடிக்கிறாங்க போல. ஜில்லு வேற கத்துது நம்ம கிட்ட. வாங்க நண்பர்களே எல்லாரும் ஜில்ல காப்பாத்த போகலாம். ஜில்லி நீ கவலைப்படாத, இந்த வந்துட்டேன். எங்கதான் போயிட்ட பைத்தியம், ஆளே காணோம். ஜில்லு கீழே ஒருத்தனைக்கு பயந்துட்டு கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கு போலப்பா. நோ ராமங்க, என்னோட அண்ணி ஜில்ல அடிச்சது ஒரு பொண்ணுண்ணே. அந்த பொண்ணு உனக்கு முன்னாடி தான் இருக்கான் பாரு. அடே ஜோக்கர் தம்பி, ஆமாண்டா எனக்கு முன்னாடி தாண்டா ஓடிட்டு இருக்காது, எனக்கு முன்னாடி தாண்டா நிக்குது. இந்தாமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஜில்லியே அடிப்ப நீ, உனக்கு இருக்கு பாரு. நம்ம ஜில்லியே அடிக்குதுங்க இந்த பொண்ணை. இந்த பொண்ணுக்கு நம்ம எமோட் போடாம விடக்கூடாதுங்க. எனக்கு ஒண்ணு நான் கூட விட்டுட்டு போயிடுவேன். என்னோட ஜில்லுக்கு ஒண்ணா வெட்டிட்டு தாண்டா போவேன். என்ன வந்துட்டு என்ன பைத்தியம் டயர் அடிச்சு மேல ஏறி நின்னுட்டு இருக்கு. அட பைத்தியமே, ஐயோ டேமேஜ் பண்ணு. இருங்க க்ளோவால் போட்டு தப்பிச்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்க டோட்டல் ஹெல்த்தும் காலி. இப்போ ஒரு மெடிக்கிட்ட போட்டுப்போம், அப்புறம் போயிட்டு அந்த பொண்ணை போடுவோம். இப்போ அந்த பொண்ணு எங்க ஓடி இருக்கணும் வேற தெரியல. இங்க தான் ஓடுது, நமக்கு முன்னாடி தான் ஓடுது. இந்த வந்துட்டமா சிலகுட்டி, உனக்கு எமோட் போடுறதுக்குனே இவ்வளவு பாஸ்டா வந்துட்டு இருக்கேன் பாரு. இந்த வந்துட்டேன். நோ ராமண்ணே நீ லேட்டுனே, ஆல்ரெடியே நான் எமோட் போட ஆரம்பிச்சுட்டேன். விட்டாங்க ராஜோக்கு தம்பி, எமோட்டா போடுறா. உங்ககிட்ட இருக்க எல்லா எமோட்டையும் போட்டு காட்டுறா. அதுக்கு நம்ம ஜில்லையே அடிச்சு பயமூத்தி ஓரமா உட்கார வச்சிருச்சுல இந்த பொண்ணை. விடாரா, உங்ககிட்ட இருக்க எல்லா எமோட்டையும் போடுறா. நம்ம கிட்ட வேற லூட் இல்லையே. இந்த பொண்ணை காலி பண்ணி இதோட லூட் எல்லாத்தையும் எடுத்துப்போ. எம்பி வாட்டி தான் வச்சிருக்குப்பா பொண்ணு. டேய் ஜோக்கர் தம்பி, உன்னோட அண்ணி ஜில்லு சேஃபா தானே இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல. என்னோட அண்ணிலாம் சேஃபா தான் இருக்குது. நான் தான் இங்க காலி ஆயிடும் போல, வந்து காப்பாத்தினேன். என்ன அந்த என்ன பண்ணின்னு இருக்க உட்காந்துட்டு. டேய் ஜோக்கர் தம்பி, நம்ம ஜில்ல யாரோ அடிக்கிறாங்க போலடா. இரு அவனுக்கு இருக்குடா சம்பவத்தை இப்போ ஸ்டார்ட் பண்றேன் பாரு. லெட்ஸ் பாபா கவுண்டிங் ஸ்டார்ட். 1 2 3 4. இப்போ போயிட்டு அடி அடிக்கனாலே பாரு. நம்ம ஜில்லுக்கு டேமேஜ் பண்ணணும். அங்க தானே உட்காந்துருக்கானுங்க. இப்போ அந்த பயபுள்ளைங்களுக்கு இருக்கு பாருங்க. டேய் ஜோக்கர் தம்பி, அழுத்தி புடினா என்னன்றது அவனுக்கு காட்டுற பாப்போம் சீக்கிரம். ஐயோ நம்ம கிட்ட வேற ஷார்ட் ரேஞ்ச் கன் தானே இருக்கு. ரெண்டுமே MP40 MP5 மட்டும் தானே இருக்கு. டேய் அம்மாவாசை அந்த பக்கமா சுத்து போட்டு பாக்க அவனுங்களா. நான் இந்த பக்கமா போயிட்டு சுத்து போடுறா. எல்லாம் நம்ம நேரம் இந்த நேரம் பார்த்து தான் டேஞ்சர் ஜோனு பாம்பு எல்லாமே போடுவானுங்க. இந்நேரம் தான் எங்க ஒரு பைபிள லெஃப்ட்ல ஓடுறான். பைபிளை பார்த்துட்டேன் நானே. இப்போ அந்த பைபிளை துரத்தி போயிட்டு அடிக்கிறேன் பாருங்க. எப்பயும் நம்மால் எங்கேயாச்சும் போயிட்டு உட்காந்து லூட் அடிக்கிறேன் பாப்பா நினைக்கிறேன். எங்க ஆளை தானோ சார் இங்க ஓட்டிட்டு இருக்கீங்களா, மாட்டிக்கிட்டீங்க பாருங்க. போங்க வீட்டுக்கு போயிட்டு சொப்பிட்டமா விளையாடுங்க போங்க. டேய் ஜோக்கர் தம்பி, இங்க ஒரு ஆட்டோ நிக்குதே. இந்த ஆட்டோல ஏறி நம்ம 3 பேரும் கிளம்பிடலாமா. அம்மாவாசை தனியா விட்டுட்டு எவன் அவன் ஒன்னு அடிக்கிறவன் பின்னாடி இருந்தே. ராமண்ணா அந்த வாட்ச் டவர்ல இருந்து தானே ஒருத்தன் அடிக்கிறான். எப்படி இப்ப அவன் அடிக்கிறதே, நம்ம ஓடினாலும் நம்மள அடிச்சிருவானா. அட பைத்தியமே, எதுக்குதான் க்ளோவல் கொடுத்துருக்கானுங்க. அப்ப ரெஸ்ட் பண்ற பேசிக்கலாம் என்ன ஆனாலும். நல்ல வேலை அந்த பைப்புல நம்மள பாக்கல போல. நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்க ஜோக்கர் தம்பியை பார்த்து அடின்னு அடிக்கிறான். டேய் ஜோக்கர் தம்பி, என்ன ஆனாலும் சரி நம்மளோட குறிக்கோள் ஸ்ட்ரைட்டா போயிட்டு ரஷ் பண்ணி ஆடுறா பேசிக்கலாம். நான் ராமண்ணா நீ நல்லா வருவானா, நான் போயிட்டு ரஷ் பண்ணி அவனுக்கு டேமேஜ் கொடுத்துருவான். அதுக்குள்ள அவன் என்ன போட்டு தள்ளுவான். நீ உடனே ஓசிக்கல எடுத்துருவான். டேய் ஜோக்கர் தம்பி, அண்ணனை பார்த்து என்னடா இப்படி நினைச்சிட்ட. சரி நானே ஃபர்ஸ்ட்
ஏறாண்டா நீ யாராவரா நீ எனக்கு பேக்கப் மட்டும் கொடு ஓகேவா நம்ம ஜோக்கர் தம்பி நம்மள பார்த்து எப்படி ஐயோ என்னடா லேண்ட் மைன்லாம் வச்சு போடி ஹெட்ஷாட் ஆமா என்ன நடந்தது இப்போ நான் பாட்டுக்கு வந்தேன் அவனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சேன் அப்புறம் என்ன அவன் என்ன நாக் பண்ணிவிட்டான் என்ன நியாயம் இதே நான் ஏறி இருந்தா இந்த மாதிரி நான் ஆத்தாயிருப்பேன் நீ ஓசிக்கல் எடுத்துட்டு போயிருப்பேன் இப்போ எனக்கு ஓசிக்கல் எடுத்துச்சா இந்த ஜோக்கர் தம்பி பைப்புலைக்கு மூளை வளர்ந்துருச்சுங்க கொஞ்சம் உஷாரா தெளிவா பேசுறான் பாருங்க எங்க இருந்து இந்த மூளைலாம் வந்துச்சுன்னு தெரியல இனி அவனை மேஜிக் கூட்டு வரக்கூடாது நம்ம கூட இருக்கிறதுனால தான் இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் ராமண்ணே அங்க இருந்து பார்க்கும்போது கிளாக் டவர்ல நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்தது இங்க வந்தோடனே ஒரு பைப்புல கூட காண எங்க போயிட்டானுங்க எல்லாம் அட இங்க தான் எங்கேயாச்சும் லூட்டு பறிக்கின்னு இருப்பானுங்க நமக்கு முன்னாடி தான் எங்கேயாச்சும் இருப்பானுங்க பாரு இங்க தான் பாரு ஒருத்தன் இதுல கன்சூச் பண்ணி அடி இருந்தா ஐயோ தப்பிச்சானே பைப்புல இருங்க ஓடி போயிட்டு கிட்ட போய் அடிக்கலாம் இன்னும் பைப்புல வீட்டுக்கு அப்புறம் அந்த பக்கம் அழுத்திட்டு இருக்க போமா வீட்டுக்கு தேவையில்லாம அந்த பக்கம் பார்த்து அழுத்தினு இருக்காத இங்க ஒரு ப்ரோ பிளேயர் வந்து இருக்கா அங்க பார்த்து அழுத்தினு இருக்கா இருங்க ஜில்லி வெளியே உட்காந்துருக்கோம் ஐயோ தப்பிச்சிருச்சே நல்ல வேலை ஓடிடுச்சு பாருங்க இல்லன்னா ஐ பார்ல சுட்டு வெடிக்க வச்சிருக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம பைப்புலைங்கெல்லாம் எங்க இருக்கானுங்கன்னு தெரியல எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க இந்த ஜோகர் தம்பி என் முன்னாடி அவன் அஜின் கிடைச்சானா உனக்கு 100 டைமண்ட் டாப்பு ஓகேவா ஐயோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நமக்கு முன்னாடி ஒரு பைப்புல ஓடுறானே டே ஜோக்கர் தம்பி அப்படிலாம் இல்ல நான் சும்மா ட்ரை பண்ணேன்டா ஏதாச்சும் கண்டென்ட் புதுசா எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதான் காட்டிருச்சேன் நீ கில் அடிச்சிட்டேன்னு சொல்லி எதுக்கு இந்த நடிப்பு தேவையில்லாம ஆனா தான் போயிட்டு இருக்கோம்லாம் என்னைக்குமே நிறைய லூட் வச்சிருப்பான்றது என்னோட ஐதீகம் அதாவது நம்பிக்கை பாருங்க அதே போல நிறைய லூட் வச்சிருக்கான் எப்படி தெரியுமா நான் கரெக்டா சொன்னேன் ஏன்னா இவனோட ஸ்குவாட் எல்லாருமே காலி ஆயிட்டாங்க 3 பேருமே காலினா 3 பேர் பொறுக்குன லூட்டியன் இவன் ஒருத்த மட்டும் பொறுக்கி எடுத்துட்டு வந்திருப்பான் அந்த மாதிரி வரவனா பார்த்து நாம போட்டு தரனா மொத்தம் 4 பேரோட லூட் நமக்கு எல்லாமே மஜா பண்ணலாம் வச்சுக்கிட்டு ஏதா நம்ம கூட வந்த அமாவாசை பைப்புல ரிவ்யூ பண்றதுக்கே மறந்துட்டோம்ங்க இப்பதான் ரிவ்யூ பண்ணி பைப்புல இறங்கிட்டே இருக்கான் என் கூடவே ஒருத்தர் இறங்கிட்டு இருக்கான் வந்தீங்கன்னா நீங்க அவனை கில் அடிச்சிடலாம் எப்படி அட பைத்தியம் கூட இறங்குறவன் தண்ணு வச்சு இல்லாம தான் இறங்குவான் அவனை நீ அடிக்க மாட்டியா ராமண்ணா மேல 2 பேர் அடிச்சுக்கிறானுங்க போல வா அங்க போயிட்டு சண்டை செய்வோம் இப்போ மேல போறோம் சம்பவத்தை செய்யறோம் இப்போ எவன் கிடைச்சாலும் துரத்தி அடிக்கிறோம் எவனாச்சும் கிடைக்கிறானா பாருங்க இந்நேரம் தான் ஒரு பைப்புலையும் கண்ணில் அவ்வளோ மாட்டானுங்க இங்கதானே நின்று அடிச்சுட்டு இருந்தான் எங்க போயிட்டான் பைப்புல அங்க நின்று அடிச்சுட்டான் அந்த பாலத்துக்கிட்ட ராமண்ணா அந்த பாலத்துக்கு மேலதான் நின்று அடிச்சுட்டு இருக்கான் நீ வந்தனா அவன் அடிச்சிடலாம் டேய் ஜோக்கர் தம்பி பாலத்துக்கு மேல ஒருத்தமா இருக்கான் இங்க ஒருத்தன் நமக்கு முன்னாடி இந்த டவர் நம்ம பின்னாடி இருக்கான் பாரு இல்லை அவன் திடீர்னு ஊக்காங்க போட்டு என்கிட்ட வந்துட்டான்டா இப்ப என்னடா பண்றது நானே அழுத்தி காலி பண்ணிட வேண்டியதான் பைப்புல நான் தவறான பாருங்க ஐயோ ஜோக்கர் தம்பி காலி பண்ண போடா வீட்டுக்கு ராமண்ணா நீ விளாடுறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குண்ணா என்ன எங்க போட்டு தள்ளுறேன்னு சொல்லி டேய் தம்பி நானும் அழுத்துனேன்டா நான் என்னடா பண்றது அவன் கில்லாக மாட்டான் பூசுக்குனே சரி இவன் இருக்கட்டும் அந்த பாலத்துக்கு மேல ஒருத்தர் இருந்தான்னு சொன்னல அவனை போயிட்டு சமூகம் செய்யலாம் வா ஆமாண்டா ஃபர்ஸ்ட்லயே சொன்ன அந்த பாலத்துக்கு மேல எவனோ இருக்கான்னு சொல்லிட்டு வா ஃபர்ஸ்ட் போயிட்டு அவன் அடிப்போம் இந்த பாலத்து மேலதான் அவன் இருக்கான் அங்க அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கான் டேய் ஜோக தம்பி அண்ணனுக்கு பேக்கப் கொடுப்பாப்பா ராமண்ணா நீ போயிட்டு ரெஸ்ட் பண்ணி அடினா நான் கரெக்டா பேக்கப்ல உனக்கு நிக்கிறேனா ஓகேடா நீ சொல்லிட்டல இந்த கிளம்பிட்டேன் ஐயோ இந்த வழியா மேல ஏற முடியாதா டீ கருமோ இருங்க தம்பி உங்களை எச்சட அடிச்சு கழி பண்றேன் வெளியே வாங்க நீங்க ஐயோ ஜோகர் தம்பி நான் ஆயிட்டானே டேய் ஜோகர் தம்பி நானும் பாக்குறேன்டா நீ எத்தனை தடவை நான் தருவேன் நான் பாக்குறேன்டா நான் என்னடா பண்றது நானும் உன் கூட தான் வரேன் எவனும் ஒன்னு அடிக்க மாட்டானுங்க எல்லாம் என்னதான் அடிக்கிறாங்க அதுவும் மறைக்கப்படாத உண்மைதாங்க நம்ம ஜோக்கர் தம்பி தாங்க எல்லாருமே அடிக்கிறானுங்க ஜோனுல இருந்துட்டு நம்மள 2 பேரும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்க பாரு அப்புறம் எவனாச்சும் எங்கேயாச்சும் இருந்தா பரவாயில்ல டே மேல 2 பேரும் இறங்கிட்டு இருக்கானுங்க பாரு அவனுங்களை அடிச்சு காலி பண்றா ஜோக்கர் தம்பி ஒருத்தன் இன்னும் அழகா லூட்டு போட்டி பக்கத்துலயே இறங்கி லூட் அடிக்கலான்ட்டு இறங்குறாங்க டேய் போடா தம்பி வீட்டுக்கு ஏன் முன்னாடியே வா இந்த ஸ்குவாட் மேட்ச்ல நம்ம ஒருத்தனை நாக் பண்ணிட்டாலே அழுத்தி பிடிச்சாச்சு கீழே எடுத்துணுங்க இல்லனா ஓசிகள் மாத்த எடுத்துட்டு போயிடும் அப்புறம் ஜோன் வேற கொஞ்சமா சுருங்கிட்டே வந்துருச்சா நான் அங்க இருந்து இங்க வந்துட்டேன் இங்க ஒரு பைப்புல நின்னுட்டு இருக்கான் ஐயோ ட்ராக் ஆகுதே மாட்டிட்டான்பா நான் ஆல்ரெடியே சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் ஜோனா இருந்தாலும் பரவாயில்ல அழுத்தி பிடிச்சி நமக்கு கீழே செக்யூர் பண்ணிக்கும் எங்க பார்த்தாலும் இந்த ஜோகர் தம்பி பைப்புல ஏதாவது அடி வாங்கிட்டு இருக்கான் இங்க ஒரு பைப்புல ஆப்போசிட்ல இருக்கான் பைப்புல வெளியே வரட்டும் அப்புறம் இருக்கு ஐயோ என்னங்க நமக்கு எப்படி டேமேஜ் பண்ணிட்டான் தப்பிச்சிட வேண்டியதாங்களோ அதை போட்டு அப்புறம் ஜோகர் தம்பி நமக்கு பேக்கப்ல பின்னாடி வந்துட்டான் இதுக்கப்புறம் போயிட்டு அடிக்கலாம் என்னடா ஃப்ரெண்டா சரியா நீ சரி வா நானும் ஃப்ரெண்டா வா வா பாருங்க பைப்புல லேண்ட் மைன்லாம் வச்சிருக்கா ரைட் சைடே இந்த மாதிரி சில்மிஷ சேட்டையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம் பாத்துக்க டேய் ஜோகர் தம்பி எங்கடா ஜில்லியும் அம்மாவாசையும் ஆலயத்தானோ ராமண்ணா அந்த பாலத்திட்ட நம்ம ஒருத்தனை அடிச்சிட்டு வந்தனால அப்பயே அவங்கள போட்டு தள்ளிட்டாங்க ஆனா பைத்தியக்கார பைப்புல சொல்ல மாட்டியா சொல்லியிருந்தா ரிவ்யூ பண்ணிருக்கலாம்ல இந்த வாட்ச் டவர் மேல 2 பேர் இருக்கானுங்க போல சரி நம்ம ரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே வந்தா இங்க ஒரு ஆப்தா தனியா நின்று இருந்தது அழுத்தி பிடிக்கிறான் எவனோ அதுக்குள்ள அப்புறம் இன்னொரு பைப்புல மேலதானே இருப்பான் மேல போயிட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு மேல போனா எங்க ஆளை காணோம் தம்பி இங்க ஓடுறீங்களா இந்த வந்துட்டு இருங்க உங்க பின்னாடியே துரத்தி வந்து உங்களை அடிக்கிற இருங்க டேய் ஜோகர் தம்பி அந்த பைப்புல பாம்பு போடுறான்னு ஏன் மேல போட்டு போறான் பார்த்து கொஞ்சம் உஷாரா சொல்லு அப்பாடா எல்லாத்தையும் போட்டு தெளியாச்சுப்பா இப்போதைக்கு 3 அலைவு தான் நாம 2 பேரு அவன் ஒருத்தன் அவனுக்கு நம்ம போய் அவை போயிட்டு தந்துடலாம் இந்த ராமை நம்பி வந்தோர் கைவிடப்படார் அப்படின்றதுக்கான சாட்சிக்கு இப்போ பைப்புலைக்கு நான் போய் விட்டு தர போறேனே நம்ம கிட்ட இருந்து எல்லா லூட்டையும் கீழே போட்டுட்டு 2 பாம்பு தூக்கிற ராஜிரே நம்ம மாட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட அதுல நின்னேன் டேய் ஜோகர் தம்பி நான் தோயிட்டேன் என்ன
என்ன வந்து ரிவ்யூ பண்ண வராத, நீயும் போயிட்டு நான் போ. எங்கேயாச்சும் நான் சொல்ற பேச்சை கேட்கறானா பாருங்க, வந்து நம்மள ரிவ்யூ பண்ண வரான் பாருங்க பைத்தியக்கார பைபிள். என்ன ரிவ்யூ பண்ணாத போடா ஃபர்ஸ்ட். அப்படா போடா போடா போயிட்டு நாத்தாவடா போடா. இந்த பைபிள் நாத்தாவதுக்குள்ள நீ நாத்தாவடா. இந்த பைபிளுக்கு நம்ம பூயா விட்டு தந்தது உங்களுக்கு சந்தோஷம்னா கமெண்ட்ஸ்ல பின்ன கமெண்ட்டை தெரிவிக்க விடுங்க. ஏங்க நம்ம பையன் பூயா வாங்கினதுக்கு அப்புறம் ஏதாச்சும் எமௌண்ட் போடுறான்னு பார்க்கலாம். செம்மடா டே, ஏதோ எமௌண்ட் போடுறா. அப்பா செம்ம கெத்து கெத்து. அந்த மனசு தான் சார் கடவுள் பூயா விட்டு தந்துச்சு.